டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து வாகன உரிமையாளர்களும் எரிபொருள் பெறலாம், வெளியான அறிவிப்பு. அரிசி தட்டுப்பாட்டை சமாளிக்க இறக்குமதி கிடைத்த அமைச்சரவை அனுமதி. வெளியான பெறுபவர்கள் 8300 மாணவர்களுக்கு 3A சித்தியல். பட்வரி பதிவுதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. பாரிய தீ விபத்து, 500க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் எரிந்து நாசம். காடியில் ரயில் பெட்டிகளில் திடீர் தீப்பரவல். ஆழ்கடலில் அதிரடி வேட்டை, போதைப்பொருள் படகுடன் 6 பேர் கைது. நிலவும் வெப்பமான வானிலை தொடரும், வளிமண்டலவியல் திணைக்களம். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள். ஒற்றை மற்றும் இரட்டை எண்களில் முடியும் வாகன பதிவு எண்களை கொண்ட வாகன உரிமையாளர்கள் இன்று எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் இருந்து எரிபொருள் பெற்றுக் கொள்ளலாம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 19 முதல் வாகன பதிவு எண்ணின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் QR அமைப்பு மூலம் எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 0 மற்றும் இரட்டை இலக்க பதிவு எண்களை கொண்ட வாகனங்களின் கடைசி இலக்கம் இரட்டை இலக்க தேதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று ஒற்றைப்படை நாளாக இருந்தாலும் இரட்டைப்படை எண்ணில் முடியும் பதிவு எண்களை கொண்ட வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும். இந்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே வெளியிட்டுள்ளார். நாட்டிற்கு சில வகை அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தற்போது நிலவி வரும் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக மாற்று அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. விவசாய, கால்நடை, காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த அவசர கூட்டு யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. விவசாய திணைக்களம், ஹெக்டேர் கொப்பேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் தேசிய அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை நிறுவனம் ஆகிய அமைப்புகளின் அண்மைய தரவுகளின்படி 2025 தொடக்கம் 2026 பெரும்போகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியின் அளவு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் எதிர்வரும் மே மாதம் முதல் நாட்டில் இந்த அரிசி வகைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நிலையான விலைகளின் கீழ் சம்பா மற்றும் கீரி சம்பாவுக்கான நுகர்வோர் கேள்வியை சமாளிப்பதற்காக அவற்றுக்கு இணையான மாற்று அரிசிகளை இறக்குமதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. இதன்படி எடுக்கப்பட்ட கூட்டு முடிவின் அடிப்படையில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகியவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய HS கோட் 1006.30.29 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள பொன்னி சம்பா, கீரி பால், பொன்னி மற்றும் GR11 என அழைக்கப்படும் அரிசி வகைகள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட உள்ளன. அதிகபட்சமாக 1040 மெட்ரிக் டன் அரிசியை எந்தவொரு இறக்குமதியாளரும் இன்று 1ஆம் தேதி முதல் எதிர்வரும் 30ஆம் தேதிக்குட்பட்ட காலப்பகுதிக்குள் இறக்குமதி செய்ய முடியும். இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகுதிகள் மே 31ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னரோ இலங்கை சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இது அரிசி வகைகளை இறக்குமதி செய்யும் வர்த்தகர்கள் அதற்காக தனியாக இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர். 2025 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 8300 பரீட்சார்த்திகள் 3A சித்தியை பெற்றுள்ளனர். குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். அதன்படி இவர்களில் 7477 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 823 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குகின்றனர். இதேவேளை பரிசை பெறுபவர்களின்படி 30,898 பரீட்சார்த்திகள் எந்தவொரு பாடத்திலும் சித்தி பெறவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரிசை பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டனர்.
இம்முறை உயர்தர பரீட்சைக்கு 2,81,810 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும், அதே நேரம் 111 விண்ணப்பதாரர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து வரி பதிவுதாரர்களும் பின்பற்ற வேண்டிய புதிய வரிப்பட்டியல் வடிவம் மற்றும் அதன் விவரங்கள் தொடர்பான நடைமுறைப்படுத்தல் திகதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இடப்பட்ட 2463 5ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய வரிப்பட்டியல் நடைமுறைகள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருந்தது. இருப்பினும் தற்போது இந்த திகதி 2026 ஜூலை 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோர் புதிய நடைமுறைகளுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வதற்கும் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து வரி பதிவுதாரர்களும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளுக்கு அமையவே வரி விலை பட்டியல்களை வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிநபருக்கு சொந்தமான பனைமரத்தோப்பில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து நேற்று தலைமன்னார் காவல்துறை பிரிவில் உள்ள கட்டுக்காரன் குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பருத்திப்பண்ணை கிராமத்துக்கு அருகில் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன. தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தலைமன்னார் காவல் நிலைய காவல்துறையினர், செல்வேரி ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினர், தலைமன்னார் கடற்படை, மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்து உத்தியோகத்தர்கள் இணைந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் கிராம மக்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தினர். குறித்த தீ நேற்று மாலை 4 மணியளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறித்த தீ விபத்தில் உயிர் சேதமோ வீடுகளுக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை. எனினும் பனைமரங்களுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி ரயில் நிலையத்திற்கு அருகில் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டிருந்த 2 ரயில் பெட்டிகளில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டு காலி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 ரயில் பெட்டிகளில் 2 பெட்டிகளை இவ்வாறு தீப்பற்றிக் கொண்டுள்ளன. தற்போது தீயணைப்படையினரால் தீயை அணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இந்த சம்பவத்தினால் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்மேற்கே உள்ள ஆழ்கடல் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருள் அடங்கியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் பொதிகளுடன் உள்நாட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் போது படகுடன் சேர்த்து 6 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் 6 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் தரைக்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பிற்காக நாட்டை சூழவுள்ள கடல் வலயங்களை உள்ளடக்கிய வகையில் கடற்படையினர் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போதே இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலவும் வறண்ட வானிலை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு சபரகமுவ தென் மாகாணங்களில் உள்ள பல இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் எனவும் அதிகாலை நேரங்களில் மத்திய சபரகமுவ, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இந்நிலையில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு எரிபொருள் விநியோகம் குறித்து விசேட அறிவிப்பு ஒன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது. இன்று வாகன இலக்க தொகுப்பின் கடைசி இலக்கம் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களை கொண்ட அனைத்து வாகனங்களும் தங்களது QR ஒதுக்கீட்டின் கீழ் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. வழமையான நடைமுறையின்படி மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆகிய இரு தினங்களும் அடுத்தடுத்த ஒற்றை எண்களாக அமைக்கின்றன. இதனால் இரட்டை எண்களை கொண்ட வாகன உரிமையாளர்களுக்கு எரிபொருள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
இதன்படி இன்றைய தினம் மாத்திரம் ஒற்றை மற்றும் இரட்டை என இருவகை இலக்க தகடுகளை கொண்ட வாகனங்களும் எரிபொருளை பெற முடியும் என்ற மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த நாட்களில் இருந்து வழமையான ஒற்றை இரட்டை முறை மீண்டும் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் நிலையங்களை தேவையற்ற நெரிசலை தவிர்க்குமாறும் விநியோக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கட்டுநாயக்கவில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த பல விமானங்கள் தாமதமாக தரையிறங்கி தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வைத்திறன் காரணமாக விமானங்கள் தாமதமாக தரையிறங்க தயாராகின. இதற்கிடையில் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று கட்டுநாயக்கவில் தரையிறங்க முடியாமல் மட்டாலா சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.